தற்போதைய செய்தி ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி முதல் இபிஎஸ்ஸின் 3ஆம் கட்ட சுற்றுப்பயணம் தொடங்குகிறது என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மேலும் 2 கட்ட சுற்றுப்பயணங்கள் முடிவடைந்த நிலையில் ஆகஸ்ட் 23ஆம் தேதி திருப்போரூர் தொகுதியில் தனது 3ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தை இபிஎஸ் நிறைவு செய்கிறார் என்ற செய்தி தற்போது வந்திருக்கிறது. ஆகஸ்ட் 11ஆம் தேதி முதல் இபிஎஸ் 3ஆம் கட்ட சுற்றுப்பயணம். எடப்பாடி பழனிசாமி ஆகஸ்ட் 11ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி 3ஆம் கட்ட சுற்றுப்பயணம். மக்களை காப்போம், தமிழத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தின் 3ஆம் கட்டம் ஆகஸ்ட் 11இல் கிருஷ்ணகிரியில் தொடங்குகிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சிவகுமார் தரும் விரிவான தகவல்களை இப்போது கேட்கலாம். இபிஎஸ் 2 கட்ட சுற்றுப்பயணம் முடிந்து தற்போது 3ஆம் கட்ட சுற்றுப்பயணம் தொடங்கும் தேதி ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த உங்கள் தகவல்களை தரலாம் சிவகுமார். விரிவாக உங்களுக்கான நேரம் சிவகுமார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி தற்போது தமிழகத்தை ஆளக்கூடிய கட்சிகளும் ஆண்ட கட்சிகளுமே பொதுமக்களை சந்திக்க முன் வந்துட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் அப்படிங்கிற தலைப்புல ஏற்கனவே 2 கட்ட சுற்றுப்பயணங்களை முன்னாள் முதல்வராக எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு அதன் அடிப்படையில இன்று கோவில்பட்டியில, நாளை திருநெல்வேலி மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் பண்ண இருக்கிறாரு. இந்நிலையில அவர் 3ஆம் கட்ட பயணம் செய்யக்கூடிய தேதிகள் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 11 தொடங்கி 23ஆம் தேதி வரை அந்த 3ஆம் கட்ட சுற்றுப்பயணமானது தொடருதுங்க. அதன்படி ஆகஸ்ட் 11 அன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும், ஆகஸ்ட் 13 அன்று திருப்பத்தூர் மாவட்டமும், ஆகஸ்ட் 15 அன்று ஆரணி மற்றும் செய்யாறு ஆகிய பகுதிகளிலையும் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. ஆகஸ்ட் 16 அன்று திருவண்ணாமலையையும், அதே மாதிரி ஆகஸ்ட் 18 அன்று திருவண்ணாமலை, கலசப்பாக்கம் மற்றும் போலூர் ஆகிய பகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொள்றாரு. அதனை அடுத்து ஆகஸ்ட் 19 வேலூர் மாவட்டம் காட்பாடியிலையும், ஆகஸ்ட் 20 ராணிப்பேட்டை பகுதியை சேர்ந்த சோழிங்கநல்லூர் மற்றும் அரக்கோணம் ஆகிய பகுதிகளில் பிரச்சாரம் பண்றாங்க, அதாவது சுற்றுப்பயணம் பண்றாங்க. ஆகஸ்ட் 21 அன்னைக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர்லையும், ஆகஸ்ட் 22 அன்னைக்கு செங்கல்பட்டு பகுதியில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்திலையும், அதே மாதிரி ஆகஸ்ட் 23ஆம் தேதி செங்கல்பட்டு கிழக்கு பகுதியை சார்ந்த சோழிங்கர் ஆகிய பகுதிகளிலையும் அவர் 3ஆம் கட்ட சுற்றுப்பயணம் செய்து பொதுமக்களை சந்திக்க இருக்கிறதா தற்போது அதிமுக தரப்புல தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி திமுக மற்றும் அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தங்களோட தேர்தல் உத்திகள் ஆரம்பிச்சிருக்க நிலையில அதிமுக தரப்புல தற்போது 3ஆம் கட்ட சுற்றுப்பயணத்துக்கான விரிவான விவரங்கள் தான் தற்போது கொடுக்கப்பட்டிருக்குது. கோகுல்ராஜ், நன்றி. உங்கள் தெளிவான விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.